السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأنزلنا من السماء ماء فأسقيناكموه وما أنتم له بخازنين. சதகல்லாஹுல் அலியில் அதீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக சில உபதேசங்களை நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதாவது, நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற விஷயத்தில் மிக முக்கியமான ஒன்று தண்ணீராகும். அந்த தண்ணீரை பயன்படுத்தும் முறையையும், அந்த தண்ணீர் மாசுபட என்ன காரணம், அதன் விளைவு என்ன என்பதையும் அன்றே இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்தி விட்டது. வெறும் ஆன்மீகத்தை மட்டுமே அறிவிக்காம மனிதன் சார்ந்த நலவுகளையும் அறிவிக்கக்கூடியதாகவும் அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகிய ஒரு உபதேசத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அதில் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வான்: ஃபன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஸ்கைனாக்குமூஹ். வானத்திலிருந்து நாம் மழையை பொழிய செய்து அதனை உங்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? புகட்டுகின்றோம். வமா அன்தும் லஹு பிஹாசினின். நீங்கள் அதனை சேகரித்து வைப்பவர்களும் அல்ல, இல்லை அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தில் நாம் விளங்கி கொள்ளக்கூடியது அதுதான். அதாவது, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த தண்ணீரை நாம் எந்த வகையில் பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும், அந்த பாதுகாப்பின் மூலமாக என்னென்ன நலவுகள் ஆரோக்கியங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுது அப்படிங்கிறத தான் அல்லாஹு தாலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக மனிதன் சார்ந்த நலவுகளை அல்லாஹு தாலா அறிவிக்கின்றான். தண்ணீர் மாசுபடாமல் பாதுகாக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த உத்தரவுகளை நாம் கீழ்காணக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க: கத்துல் இனா, அதாவது பாத்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? மூடி வைங்க. தண்ணீர் இருக்குதுன்னா அந்த பாத்திரத்தை என்ன செய்யுங்க? மூடி வையுங்க. அதே போன்று வஅுகு ஸகாஅ, தண்ணீர் தோல் பையின் வாயை சுருக்கி கட்டி விடுங்கள். வஅக்லிகுல் பாப, கதவை தாளிட்டு விடுங்கள். வஅத்ஃபிஉ ஸிராஜ, அதே போன்று விளக்கை நீங்கள் என்ன செய்யுங்க? அணைத்து விடுங்கள். ஃபஇன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தானாகப்பட்டவன், லா யஹுல்லு ஸிகாஅ, அதாவது சுருக்கி மூடி வைக்கப்பட்ட எந்த பையையும் அவிழ்ப்பதில்லை. வலா யஃப்தஹு பாபன், அதே போன்று மூடப்பட்ட எந்த கதவையும் திறப்பதில்லை. வலா யக்ஷிஃபு இனாஅ, அதே போன்று மூடி வைக்கப்பட்ட எந்த பாத்திரத்தையும் ஷைத்தானாகப்பட்டவன் திறப்பது இல்லை. ஃபஇல்லம் யஜித் அஹதுக்கும் இல்லா ஐ யஅருத அலா இனாஇஹி ஊதன், அதாவது உங்களில் ஒருவர் தமது பாத்திரத்தின் மீது ஒரு குச்சியை குறுக்காக வைத்தாவது வயதுகுரு ஸ்மல்லாஹி, நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வின் பெயரை கூறி மூடி வைக்க முடியுமேயானால் ஃபல் யஃஅல், நீங்கள் அவ்வாறு நீங்க என்ன செய்யுங்க? செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னல் ஃபுவைசிகத, நிச்சயமாக அந்த எலியாகப்பட்டது என்ன செய்கின்றது? துலரிமு அலா அஹ்லி பைத்தி
பைத்தகும், அதாவது எலியாகப்பட்டது என்ன செய்கின்றது, விளக்கின் திரியை இழுத்து சென்று வீட்டாரோடு சேர்த்து வீட்டை எரித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும். அதனால் இந்த ஒழுக்க நெறிமுறைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, சரியான முறையில் பயன்படுத்தி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு மற்றொரு ஹதீஸில் இவ்வாறு சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது பாத்திரங்களை என்ன செய்யுங்க, மூடி வைங்க. அது தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, மூடி வைங்க. தண்ணீர் தோல் பையை சுருக்கி மூடி வையுங்கள். ஏனென்றால் ஆண்டிற்கு ஒரு முறை, ஒரு இரவில், ஆண்டின் ஒரு இரவில் கொள்ளை நோய் இறங்கக்கூடியதாக இருக்கின்றது. மூடி வைக்கப்படாத பாத்திரத்தையும் சுருக்கி வைக்கப்படாத தண்ணீர் தோல் பையையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படும். அந்த நோயில் சிறிதளவாவது அதில் இறங்காமல் இருப்பதில்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பாத்திரத்தை நீங்கள் மூடி வைக்கக்கூடியவங்களாக இருங்க. அப்படிங்கிறத ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தில் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது. வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். ஒரு முறை, அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அவங்க சொல்கிறாங்க, ஒரு சமயம் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த பொழுது குடிப்பதற்கு தண்ணி என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போது ஒரு மனிதர், யார ஸல்லல்லாஹ், குடிப்பதற்கு பழச்சாறு தரட்டுமா, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரின்னு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வாங்கன்ட்டாங்க. அந்த மனிதர் விரைந்து சென்று ஒரு கோப்பையில் என்ன செய்கின்றார், பழச்சாறை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதன் மீது ஒரு குச்சியை குறுக்காக வைத்தாவது இதை மூடி கொண்டு வந்திருக்க கூடாதா என்று அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குடிச்சாங்க. அப்படிங்கிறத ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மற்றொரு ஹதீஸு புகாரி ஷரீஃபிலும் இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது பாத்திரத்துக்கு உள்ள மூச்சு விடுவதை வெறுக்கத்தக்க ஒரு செயலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு, பாத்திரத்தின் வெளியே 3 முறை மூச்சு விட்டு பருகுவது விரும்பத்தக்க ஒரு செயலாகும் அப்படிங்கிறதையும், பாதுகாக்கப்படாத உணவு குடிநீர் நோய் உண்டாக காரணமாகும் என்பதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. ஆக ஒரு மனிதனுக்கு சில நோய்கள் ஏற்படுகின்றது என்றால் பாதுகாக்கப்படாத உணவின் மூலமாக, குடிபானத்தின் மூலமாக ஏற்படுகின்றது. அதனால் அப்படிப்பட்ட அந்த தீங்கை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமேயானால் அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு அழகான ஒரு உபதேசமாக இது அமைய பெற்றிருக்கின்றது. எல்லா விதமான பாதுகாப்புகளையும் பெற்ற நன்மக்களாக, உடல் நோய் அனைத்தையும் விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, எல்லா விதமான முசீபத்துகளும் நீக்கப்பட்டவர்களாக, ஆரோக்கியமான இன்பகரமான வாழ்வு வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.